ஆம்புலன்ஸ் வாகனங்களுக்கு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறி அவர் பேசிய ஒரு வீடியோவை பலரும் ஷேர் செய்து வருகிறார்கள். தற்போது அதற்கு பதில் கொடுக்கும் விதமாக அதிமுகவினர் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் இயக்கிட்டு தம்பி கமெண்ட் போங்க, நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பர் குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க, வேணும்னு கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க, போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல அரசாங்கம். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மக்களை சந்தித்து பேசிக் கொண்டிருந்தார். அப்போது அங்கு கூடியிருந்த கூட்டத்தின் வழியாக ஒரு ஆம்புலன்ஸ் வந்தது. இதை பார்த்ததும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக தொண்டர்களை அச்சுறுத்தும் வகையில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸ்களை அனுப்புகிறார்கள். தொடர்ந்து அதிமுக கூட்டங்களில் ஆள் இல்லாத ஆம்புலன்ஸை அனுப்பி இடையூறு செய்கிறார்கள். அடுத்த கூட்டத்தில் இதுபோன்று வந்தால் ஆம்புலன்ஸ் ஓட்டி வருபவரை நாங்கள் நோயாளியாக்கி அதே ஆம்புலன்ஸில் அனுப்பிவிடுவோம் என்று எடப்பாடி பழனிசாமி பேசியிருக்கிறார். வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போல, நோயாளியா போக கிடையாது, அங்க வழி இருக்குது. நான் ஆரம்பத்திலிருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன் இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம், அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமியின் அந்த பேச்சிற்கு பலரும் கண்டனங்களை தெரிவித்தனர். இதற்கிடையில் ஒருவர் அந்த வீடியோவை வெளியிட்டு, இவர் எவ்வளவு ஆபத்தானவர் என்று பாருங்கள், ஆம்புலன்ஸ் ஒரு நோயாளியை அழைத்து வரவோ அல்லது ஏதேனும் விபத்தில் சிக்கியவரை அழைத்து வரவோ செல்லும் போது அதற்குள் எப்படி நோயாளி இருப்பார்? அழைக்க செல்லும் போதே நோயாளி ஆம்புலன்ஸுக்குள் இருக்க வேண்டும், இல்லை என்றால் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்குவோம் என்று பேசுகிறார். இந்த பேச்சை கேட்டு யாரேனும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநரை தாக்கியோ அல்லது ஆம்புலன்ஸுக்கு வழிவிடாமலோ போனால் என்ன ஆவது? இவருக்கெல்லாம் வாக்களித்தால் தமிழ்நாடு என்ன ஆகும் என்று ஒருவர் பதிவிட்டிருக்கிறார். இந்த நிலையில்தான் அதிமுக ஐடி விங் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறது. இபிஎஸ் பேசும் ஒவ்வொரு கூட்டத்திலும் எப்படி ஆம்புலன்ஸ் சரியாக வருகிறது பாருங்கள் என்று ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். இபிஎஸ் கலந்து கொள்ளும் ஒவ்வொரு கூட்டத்திலும் சொன்னபடி ஆம்புலன்ஸ் வருகிறது. குறிஞ்சிப்பாடி, கனியம்பாடி, சாத்தூர், திருப்பத்தூர், மேட்டுப்பாளையம், கடலூர், கவுண்டம்பாளையம் என வரிசையாக ஒவ்வொரு இடத்திற்கும் ஆம்புலன்ஸ் வருவதையும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி ஆம்புலன்ஸ் வருகிறது வழிவிடுங்கள் என்று சொல்வதையும் வீடியோவாக போட்டிருக்கிறார்கள். அதெப்படி ஒவ்வொரு கூட்டத்திற்கும் யார் வருகிறார்களோ இல்லையோ ஆம்புலன்ஸ் மட்டும் சரியாக வந்து விடுகிறது, அதனால்தான் இப்படி கடுப்பாகி பேசியிருக்கிறார் என்று அந்த வீடியோவை ஷேர் செய்து வருகிறார்கள். எதுக்கு இந்த ஆம்புலன்ஸ் அரசியல் என்று பலரும் தலையில் அடித்துக் கொள்கிறார்கள். இதற்கிடையேதான் ஆம்புலன்ஸை இயக்கியது குறித்து ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் சுரேந்தர் விளக்கம் கொடுத்திருக்கிறார். வழியில போனேன், அந்த வழியில போகும்போது மக்கள் வழி விட்டாங்க, மக்கள்னாவும் வழி விட்டாங்க. அவரு ஷேருடைய வாகனம் கிட்ட போகும்போது பார்த்தோம்னா மக்கள் அப்படியே சூழ்ந்துட்டாங்க. பேஷண்ட் ஆள் இருக்காங்களா, எல்லாமே ஏன் வண்டி எடுத்துன்னு வரீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் எல்லாம் சூழ்ந்துட்டாங்க. மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு தமிழ்நாடு தனியார் ஆம்புலன்ஸ் சங்கம் கண்டனங்களை தெரிவித்திருக்கிறது. உயிர்காக்கும் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்களுக்கு அவப்பெயர் ஏற்படுத்தும் விதமான உங்களின் பேச்சிற்கு பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என கூறியுள்ளது. ஆனால் இப்போது அதிமுக சார்பாக வெளியாகி இருக்கும் அந்த வீடியோவை பார்க்கும்போது உண்மையில் உயிர்காக்கும் தேவைக்காகத்தான் ஆம்புலன்ஸ் வந்ததா? அங்க என்ன இபிஎஸ் கூட்டமா நடக்குது, அந்த பக்கம் ஒரு ஆம்புலன்ஸை விடு என்று இந்த சம்பவம் நடந்ததா என்ற ஒரு சந்தேகம் வருகிறது. நேற்று நடந்த கூட்டத்தின் போது அவசர தேவைக்காக ஆம்புலன்ஸ் வந்திருந்தாலும் கூட பாவம் எடப்பாடி பழனிசாமி இதற்கு முன்பு நடைபெற்ற கூட்டம் அனைத்திலும் ஆம்புலன்ஸ் வந்தது போலவே இந்த முறையும் வந்திருக்கிறது என்றுதான் கடுப்பாகி பேசிவிட்டாரோ என்று தோன்றுகிறது. இது பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. ஒவ்வொரு முறையும் ஆளாத ஆம்புலன்ஸ் இயக்கிட்டு தம்பி கமெண்ட் போங்க, நம்பரை குறிச்சு வச்சுங்க, நம்பரை குறிச்சுக்கீங்க, நம்பரை குறிச்சு போலீஸ் ஸ்டேஷன் கம்ப்ளைண்ட் கொடுங்க. தம்பி எதுவும் பண்ணாதீங்க,
வேணுனே கூட்டத்துக்குள்ள கலாட்டா பண்ணிட்டு இருக்கிறீங்க. போங்க, போ. ஒவ்வொரு முறையும் நான் பொதுக்கூட்டம் போடும்போது ஆம்புலன்ஸ் விடுறது கேவலமா இல்ல இந்த அரசாங்கம். தம்பி விட்டுங்க, போட்டு கேவலமான அரசாங்கம். அரசாங்கம் எதுக்கிறதுக்கு தில்லு வேணும், அரசு நீதியா இருக்கு வேணும். அதை விட்டுட்டு கூட்டத்துக்குள்ள ஆம்புலன்ஸ் விட்டு ஒவ்வொரு முறையும் பிரச்சனை பண்றீங்களா? இந்த டிரைவர் இதெல்லாம் குறிச்சு வச்சுக்க, நம்பர் குறிச்சு வச்சுக்க, யாருன்னு அப்புறம் பேசிக்கலாம். இந்த அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதி அதிமுக கோட்டை. வேண்டுமென்று திட்டமிட்டு இந்த வெறும் ஆம்புலன்ஸ்ல யாருமே போகல, நோயாளியே போக கிடையாது. அங்க வழி இருக்குது. நான் ஆரம்பத்தில் இருந்து இது கிட்டத்தட்ட ஒரு 30 கூட்டத்தில் பார்த்திருக்கிறேன். இதே மாதிரி ஆம்புலன்ஸ் கூட்டத்துக்குள்ள விடுறது. ஆக இந்த அரசுக்கு எச்சரிக்கையா விடுறோம். அடுத்த இருக்க ஆம்புலன்ஸ் வந்தா ஆம்புலன்ஸ் பேஷண்ட் ஏத்திட்டு போற மாதிரி தான் இருக்கும். வெறும் Subscribe to One India and never miss an update.